சென்னை குரோம்பேட்டையில் குடிக்க பணம் கேட்டு தராததால் மாமியாரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்தனர். குழந்தைகள் கண்முன்னே அரங்கேறிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை குரோம்பேட்டை லட்சுமிபுரத்தைச் சேர்ந்தவர் வேணுகோபால். இவரது மனைவி 60 வயதான சிவபூஷணம். கணவர் இறந்துவிட்ட நிலையில் அவரின் ஓய்வூதிய பணத்தில் சிவபூஷணம் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் அவரின் மகளான சசிகலா 2 குழந்தைகளை விட்டுவிட்டு கணவரின் தம்பியுடன் சென்று விட்டார். 2 குழந்தைகளும் சிவபூஷணத்தின் வீட்டிலேயே வளர்ந்ததால் அவரது மருமகனான ராமகிருஷ்ணனும் அடிக்கடி அங்கேயே இருந்தார். மது பழக்கத்திற்கு அடிமையான ராமகிருஷ்ணன் குடித்துவிட்டு தனது மாமியாரிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுத்து வந்துள்ளார். சம்பவத்தன்று தலைக்கேறிய போதையில் வந்த ராமகிருஷ்ணன் மாமியாரிடம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டார். சிவபூஷணம் பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த ராமகிருஷ்ணன் கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளார். டிவி பார்த்து கொண்டிருந்த மாமியார் மீது வீட்டின் வெளியே கிடந்த பெரிய கல்லை தூக்கி வந்து தலையில் போட்டுள்ளார். இதில் தலை உடைந்து சிவபூஷணம் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். கண்முன்னே பாட்டி தனது தந்தையால் தாக்கப்பட்டதைக் கண்டு பேரப்பிள்ளைகள் அலறி துடித்தனர். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மூதாட்டியை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் பல்லாவரம் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு எந்த பதற்றமுமின்றி வெளியே வந்து ராமகிருஷ்ணனை கைது செய்தனர். தன்னை விட்டு தன் தம்பியுடன் சென்ற மனைவி அவரது தாய் இறந்ததற்கு கண்டிப்பாக வருவார் என நினைத்து ஆத்திரத்தில் மாமியாரை கொன்றதாக அவர் அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதனையடுத்து ராமகிருஷ்ணனை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். மாமியாரின் தலையில் கல்லை போட்டு மருமகனை கொலை செய்த சம்பவம் சென்னை குரோம்பேட்டையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.